மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஃபாரஸ்டிக் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் ரிலீஸ் ஆன ராட்சசன் படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அதை பிடிக்காத ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட படத்தையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. படம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ நேராக படத்தோட கதைக்குள்ள போகும். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையனை அவங்க அப்பா அங்கே பக்கத்தில் இருக்க கறிக்கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வெட்டுற கோழியை அந்த பையன் உணுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த ரத்தத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது அவன் மைண்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான உணர்வுகள் தோன்ற மாதிரி நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ண அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. பைபிள்ல டவுசர் பாக்கெட்ல ஃபுல்லா ரத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அங்க வெட்டின கோழியோட தலையை அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். சோ எடுத்துட்டு வந்து ஒரு டப்பால போட்டு மூடி வைக்கிறான். ஆனா இவன் வச்சிருக்கிற டப்பால பார்த்தா ஏதோ கெமிஸ்ட்ரி லேப்ல நிறைய விலங்குகளை கூட்டிட்டு வந்து ஒரு டப்பால போட்டு அனுப்பாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு ஓனா தவளைக்கு வலன்னு எல்லாத்தையும் உயிரோட பிடிச்சிட்டு வந்து ஒரு கண்ணாடி பாட்டில அடைச்சு அதுங்க படுற சித்திரவதையை ரசிச்சு பாக்குற ஒரு சின்ன பையன். இவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கட்டிலுக்கு அடியில தான் இது எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறது வழக்கம். அவங்க அப்பா இதை பார்த்துட்டு அந்த பையனை கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சின்ன பையன் தான் தப்பு பண்ணா தெரிஞ்சிருவான் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பாவை அடிக்க செய்யறாரு. ஆனா அவன் பண்ற தப்ப திருத்திக்கிற மாதிரி தெரியல. வயசு ஆகுது, இதே தப்ப ரொட்டீனா பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை பெரிய பையனா ஆகி அடிக்கும் போது கூட அவங்க அப்பாவை கொலை பண்ணின்னு சொல்லி முயற்சி பண்றான் போல. அதே நேரத்தில் அவங்க அப்பா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க அங்க இருக்கிற துணி காய வைக்கிற கயிறு இருக்கு பத்தியா, பின்னாடி நின்று அவன் கைத்தை பிடிச்சி இறுக்கி அவங்க அப்பாவை சாவடிக்கிறார். சாவடிச்சு அங்கிருந்து எழுதிட்டு வந்து ஒரு இடத்துல மண்ணை வெட்டி அங்கவே புதைக்கவும் செய்யறாரு. புதைச்சிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு. இங்கதான் படத்தோட டைட்டிலா போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா சில வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அங்க ஒரு இடத்துல ஸ்கூல்ல பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணுக்கு அங்க இருக்கிற தினேஷ்னு ஒரு பையன் மேல கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து அவங்கிட்ட போய் நம்பர் வாங்கடி பேசுடி அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த கூட இருக்கிற பொண்ணுக்கு இன்னும் ஒரு குட்டி பாப்பா தங்கச்சியா இருக்குது. சோ அந்த பொண்ணு கூடவே இருக்குது. நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு, நான் நம்பர் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லி அந்த குழந்தைய அங்க உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு அங்க போயிட்டு அவன்கிட்ட நம்பர் வாங்கிட்டு இருக்கு. இந்த குழந்தை அங்க இருந்து எதையோ பார்த்துட்டு ஒரு பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா தான் இருக்குது. திடீர்னு யாரோ வந்து பாக்குற மாதிரி தெரியுது. அந்த சின்ன குழந்தை திரும்பி பார்க்குது. கட் பண்ண இந்த பக்கத்துல அந்த பொண்ணு நம்பர் எல்லாம் வாங்கிடுச்சு. ஆனா நம்பர் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தன் தங்கச்சியை காணாங்கிறது. அங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட எல்லாத்தையும் தேடி பாக்குறாங்க. அந்த இடத்த எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இப்ப தங்கச்சி கிடைக்கவே இல்லை. இதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறது கீர்த்தனாங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தான். ஸோ இவங்க விசாரிக்கும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அந்த பொண்ணு கூட யாருக்காவது பழக்கம் இருக்கா, இல்ல யாருக்கிட்டே பேசுறது வழக்கம் உண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்டுட்டேன், அவங்க எல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு விசாரிச்ச போலீஸ் லேடி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காணாம போன குழந்தை கலெக்டரோட ரிலேட்டிவ் முறையில வருது. ஸோ அதனாலே இந்த கேஸ் ரொம்ப பிரபலமாகுது. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில கிரவுண்ட்ல சில பசங்களாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவன் பாலை என்ன பண்றான் அப்படின்னா அந்த பக்கத்துல தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாலை போயிட்டு நீயே எடுத்துட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி விட்டா அவன் போய் பார்க்க ஒண்ணுதான் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கிங் காத்திருக்கு. என்ன அப்படின்னா நேற்று காணாம போன அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு இடத்துல கொலை பண்ணி போட்டு கிடக்குது. ஸோ அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்ததுல இந்த குழந்தைய கொலை பண்ணி மட்டும் போட்டிருக்கிறதா தெரிய வருது. ஸோ காணாம போன குழந்தைய அப்படி கொலை பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு கோணத்துல விசாரிக்க நியூஸ் மீடியா அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப பிரபலமாகுது. இப்ப நம்ம லேடி போலீஸ் கீர்த்தனாவை கூட்டு அங்க இருக்கிற ஐயர் ஆபீசர் இதை நீங்க தனியா கூட்டு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ற விஷயம் மீடியாவுக்கோ வெளியில எதுக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் ரூல்ஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை பத்தி நீங்க என்ன கேதர் பண்ணீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணாம போயிருக்குது. அந்த பொண்ணு கொலை வழக்கிலையும் இந்த பொண்ணு கொலை வழக்கிலையும் சேம் ஒரே கில்லர் தான் பண்ணிருக்கிறது தெரிய வருது. ஏன்னா குத்தப்பட்ட காயங்களோட அளவுகளும் சைஸுகளும் வெப்பனும் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இது ஒரு சைக்கோ கில்லரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லேடி போலீஸ் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கலெக்டரோட சொந்தக்காரங்கன்றதால இந்த விஷயம் தெரியாம பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல அந்த பரதநாட்டியம் ஆடின இடத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்திருக்காங்க, கலெக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அதுலயுமே இருக்கிற 30 காரும் வெளியே போறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. ஆனா அப்படி இருக்கும்போது சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல தான் காமிக்கிறாங்க. ஒரு போலீஸ் ஆபீசரே இங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மனைவியோட மரணத்துல ஏதோ கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற மாதிரி தான் இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கிட்ட விசாரிக்கும் போது நான் அவளை அடிக்கவும் இல்லை துன்புறுத்தவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அதே நேரத்தில் அங்க இருக்க போலீஸ்காரு உங்க மனைவியை எத்தனை தடவை என்கிட்ட வந்து என் வீட்டுக்காரர் என்ன கொடுமைப்படுத்துறாரு அடிக்கிறான்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு, நீங்க தான் அது ஏதோ பண்ணிருக்கணும், அவங்களோட மரணத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கிங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்த இன்னொரு போலீஸ்காரு என்னையா விசாரிச்சதுல ஏதாவது சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் பண்ணிருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது சார், ஆனா அவன் எவிடன்ஸ் இல்லாதால அவனால நம்மள எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. விடியா அதுக்கு மேல நீ ஃபோர்ஸ் பண்ணுன்னு வச்சுக்கோயா, அந்த ஆள் ஒரு ஆர்ட் ஃபேஷன் நம்ம மேலே கேஸ போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கதான் இங்க நம்ம படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. பேர்
பேரு கார்த்திக். இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு ஆளு தான். இருந்தாலும் போலீஸ் கூட அப்பப்ப சில கேஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூடவே இருப்பாரு. சோ நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரை போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமோ உங்களுக்கு இதயத்துல பிரச்சனைனாங்களே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஏதோ ஒரு ஆபரேஷன்லாம் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பண்ண ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. அந்த டிவைஸ் மூலமா இவரோட ஹார்ட் பீட் ரேட்டை ஒவ்வொரு தடவையும் அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ புரியுதா? அன்னைக்கு உங்க மனைவி இறந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஏதோ ஒரு முகமூடி போட்ட ஒரு ஆளு தான் வந்து கொலை பண்ணிட்டாங்க, என்னையும் செவத்துல அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்கல்ல. அன்னைக்கு நடந்த அன்னைக்கு உங்களோட ஹார்ட் பீட் ரேட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நான் செக் பண்ணிக்கிறேன், அதுல தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த போலீஸ்காருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. ஏன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சா நாம தான் அதை பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிருங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த போலீஸ்கார எல்லாரும் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்ம ஹீரோ வராங்க. வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னா, நம்ம போலீஸ் லேடி கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அதுக்காக ஃபாரன்சிக்ல இருந்து ஒரு 2 பேர்த்த கேட்டிருக்காங்க. அதுக்காக நம்ம ஹீரோவையும் கால் பண்ணி அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அந்த அம்மானாலே ஆகாது. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இங்க காட்டல. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ இங்க வீட்டுக்கு தான் வராரு. ஹீரோவோட வீட்டை சொல்லணும்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. சோ அவரு பயங்கரமா சமையல்லாம் பண்ணி வீடியோ எல்லாம் எடுத்து யூடியூப்ல போட்டுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு கீர்த்தனா அண்ணி கூட தான் எனக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவரோட முகத்துல பயங்கரமான சோகம் இருக்குது. நேரம் அங்க இருந்து போயிட்டு அவரோட ஆல்பத்தை எடுத்து பாக்குறாங்க. சோ நம்ம ஹீரோவோட அண்ணனோட வைஃப் தான் கீர்த்தியா இருக்கிறாங்க, போலீஸ்காரங்க. சோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஏதோ ஒரு ராட்டினத்துல சுத்துற மாதிரி காமிக்கிறாங்க, அங்க ஒரு குழந்தை கையில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதனால ஏதோ ஒரு பிரச்சனை வந்த மாதிரி காமிக்கிறாங்க. மத்தபடி டீட்டெயில் எதுவும் இங்க எதுவும் சொல்லவும் இல்லை. கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த இறந்து போன பொண்ணோட கேஸை எடுத்து நம்ம ஹீரோ செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட ட்ரெஸ் எடுத்து பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஃபாரன்சிக்ல. அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த குழந்தை காணாம போன அந்த இடத்துல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற வேலியில எதையோ கேமராவும் எடுக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த குழந்தை எப்படி நடந்து போயிருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த ட்ரெஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு சில இடத்தையும் பாக்குறாங்க. அங்க இருக்கிற நம்ம லேடி போலீஸ் வந்து அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவர் சில விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க கார் உள்ள வந்த இடத்துல வெளியே போன இடத்துல தான் செக் பண்ணீங்க தவிர அக்யூஸ்ட் வந்துட்டு இந்த குழந்தைய கூட்டிட்டு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு போற இடத்துல அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு இடத்துல போகும்போது தான் அந்த குழந்தையோட ட்ரெஸ்ல இங்க இருக்கிற மழை பெஞ்ச பாசிகளோட அதெல்லாம் படிஞ்சிருந்தது. அது இந்த செவத்துல உராசும் போதுதான் அதுவும் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு மரத்தோட இருக்கிற சில துகள்லாம் அந்த ட்ரெஸ்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற ஒரு மரத்தை அந்த குழந்தை ஆட்டிருக்கும். சோ அதுல இருந்து கிடைச்சது தான். இப்படி ஒவ்வொரு சின்ன எவிடன்ஸும் சொல்லிக்கிட்டே வராரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஓட வழியா தான் அந்த குழந்தை நடந்து போயிருக்கும், அதையும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ல அடிச்ச சகதி அந்த பொண்ணை யாரோ கூட்டிட்டு போன அந்த கிரிமினல் தான், அவனோட சகதி தான் இந்த குழந்தை மேல அடிச்சிருக்குது. சோ அதுக்கான எவிடன்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரியும் அவர் ரிசர்ச் பண்ண ஒவ்வொன்றையும் பர்ஃபெக்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் நம்ம கீர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும், தேவையில்லாத வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவர் போனையும் எடுக்கவே இல்லை. ஒரு தடவை லேப்ல தான் ஏதோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அங்க ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி மேடம் கால் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கிற பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்களும் ஃபாரன்சிக் தான். ஸோ இருந்தாலும் நம்ம லேடி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப்பா இருக்கணும்னு சொல்லி தான் அவங்கள வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு தகவல் சொல்றாங்க. அப்பா அந்த பொண்ணு அவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கு. ஆனா நம்ம கீர்த்தனா வேவ் பார்க்க தான் இதை எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ அன்னியே இவங்கள இப்படி வேவ் பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. இந்த விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. பை வேலை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறீங்களா அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டரை பார்க்கலாம் சொல்லி தான் முடிவு பண்ணி போறாங்க. அங்க போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் இந்த கேஸை பத்தின டீட்டெயிலாம் கொடுங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த கேஸை பத்தின டீட்டெயில் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கினவங்க அங்க இருக்கிற ஒரு போர்டில் ஒன்று எழுதிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தை நம்ம ஹீரோவே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. கடைசியாக தான் தெரியுது அந்த குழந்தை நம்ம லேடி போலீஸ் கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பொண்ணு தான். இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்பப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஸோ இது என்னோட அண்ணன் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரியும், கீர்த்தனா வந்துட்டு என்னோட அண்ணி தான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டாக்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகும்போது கூட அந்த குழந்தைகிட்ட பார்த்துட்டு பேசிட்டு தான் போறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கட் பண்ண இந்த பக்கத்துல 2 குழந்தைங்க வாட்டர் ஃபால்ஸ்ல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மா சந்தோஷமா வீடியோ எடுத்துட்டு இருக்க, அந்த குழந்தை மேல போயிட்டு ரிட்டர்ன் வரலான்னு பார்த்துருக்கோம். ஸோ போன குழந்தை இன்னும் வரக்கானா, வெறும் அந்த பலூன் மட்டும் தான் இப்ப கீழே வருது. அதனால தான் குழந்தைய காண சொல்லி பதறிக்கிட்டு அந்த அம்மா தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த குழந்தைய காணாம போகுது. காணாம போன குழந்தைய பத்தி இப்ப திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஆனா அதுலயும் எந்த பயனும் இல்ல. அந்த குழந்தைய இறந்து போகுது. இப்ப அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும்
ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. காணாம போன குழந்தை இறந்து போய் கிடைச்சது இல்லையா, இப்ப அது அந்த இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்திலே தான் பப்ளிக் பிளேஸ்ல தான் அவன் போட்டு போயிருக்கிறான். அப்படி போட்டுட்டு போனதை அங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவா அந்த மீட்டிங்க்கு வராரு. அப்போ இது என்ன இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துல பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைய அவன் எடுத்துட்டு வந்திருந்தா கூட அவன் அந்த செவத்துக்கு பின்னாடி தான் போட்டிருக்கணும். அந்த செவருன்னு கணக்கு பண்ணா ஒரு 6 அடி 5 அடி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கிட்னாப்பரால இந்த பொண்ணை தூக்கிட்டு போக முடியாம தடுமாறி இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட ஹைட்னு கணக்கு பண்ணா குறைஞ்சது ஒரு 4 அடியில இருந்து ஒரு 5 அடிக்குள்ளதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனோட ஹைட்டு ரொம்பவே ஷார்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்க இருக்கிற நம்ம கீர்த்தனா திரும்ப நம்ம ஹீரோ கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. நீ இப்ப என்னதான் சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது இதுக்கு முன்னாடி காணாம போன ஃபர்ஸ்ட் குழந்தை திவ்யா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ட்ரெஸ்ல சேறு சகதியில அடிச்சிருக்கு. அப்படி அடிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவனோட ஹைட் அந்த அளவுக்கு ஷார்ட்டா இருக்குது. ஈக்குவல் பண்ணி பார்த்தா அந்த குழந்தையோட ஹைட்டுக்கும் கொஞ்சம் தான் கூடமா இருக்கும். அப்படி இருக்கிறதால தான் சேறு சகதி ஈஸியா அந்த லெவலுக்கு அடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ஆல்மோஸ்ட் எனக்கு நம்ம அவன் ஒரு 8 வயசுல இருந்து ஒரு 13 வயசு 14 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பையனா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு. இதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் இவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு கொலையை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சில விஷயங்களை சொல்றாங்க. இந்தியாவில் பீகார் மாநிலத்துல இதுக்கு முன்னாடி சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்திருக்கு. தான் தங்கச்சியில இருந்து கூட இருக்கிற நண்பர்களை எல்லாருமே கொலை பண்ணி போட்டிருக்கிறது ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதுவும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு. அதே நேரத்துல வெளிநாட்டிலும் இந்த மாதிரி ஒரு கொலைகள்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கும் சில மோட்டிவ்ல சைக்கோ கில்லர் கொலைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பெருசா நம்ம கீர்த்தனா கேதர் பண்ணவும் ஆரம்பிக்கல. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க அங்க இன்னொருத்தர் போலீஸ்காரர் வராரு. சோ அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டெஸ்ட் ஒண்ணு கொடுக்கறாரு. இந்த டிஎன்ஏவோட இப்ப நடக்கிற கொலையில கிடைச்ச பிங்கர் பிரிண்ட் அதனோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்றாங்க. இது எதுக்கு சார் பார்க்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் அவர் ஒரு பிளாஷ்பேக்கை ஒன்று ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது பர்மா ஹவுசிங் காலனின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏரியா இருந்தது. அதுலயும் இந்த மாதிரி நிறைய தொடர் கொலைகள்லாம் நடந்துச்சு. அதுலயும் குழந்தைங்களை தான் கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ரகசிய தகவல் மூலமா கீர்த்தனா மேடம் தான் போயிட்டு அந்த சைக்கோ கில்லரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சைக்கோ கில்லர் அதே ஸ்கூல்ல வேலை பார்க்கறவன் ஒருத்தவன் தான். ஆனா அரெஸ்ட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கொலை நடந்ததுக்கும் அவனுக்கு டிஎன்ஏவை மேட்ச் பண்ணும்போது இதுல எதுலயுமே மேட்ச் ஆகல. அதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கொலைகள்லாம் அவன் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும். அதே நேரத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறமும் அந்த கொலைகள்லாம் நடக்காம இருந்துச்சு. இதனாலே இந்த கேஸை பெருசா யாரும் கவனிக்கல. ஆனா எங்களுக்கு தெரியும் உண்மையான குற்றவாளி வெளியே தான் எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கான், நம்ம கூட தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் இவர் பண்றதுக்காக கொடுத்துட்டு போறாரு. ஆனா அதுவும் ஒன்றும் பெருசா மேட்ச் ஆகல. இப்ப வெளியே வந்து பாக்குறாரு நம்ம கீர்த்தனா மேடம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண அந்த கைதி இங்க தான் இருக்கிறான். நம்ம போலீஸ் ஆபீசர் கிட்டே தான் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது அவன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாப்பா நடந்த குற்றத்தெல்லாம் வச்சு இவனை வெளியே கொண்டு வந்துட்டோம். பாவம் இவனுக்கு அதுக்கப்புறம் யாரும் வேலை தரல, அதனால என் கூட டிரைவரா வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க நின்றுட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான தகவல் வருது. என்னன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு கொடிக்கம்பத்துல ஒருத்தன் ஏறி நின்று இருக்கிறான். சந்தேகத்தை பேர்ல அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. விசாரிச்சதுல கட்சி ரீதியா ஏதோ தொடர்புல இருக்கிறதால அந்த கொடியை கிழிக்கிறதுக்காக தான் நான் கம்பத்துல ஏறினேன். அப்படி கம்பத்துல ஏறும்போது தான் அந்த பொண்ணை அவன் தூக்கிட்டு போறதையும் நான் பார்த்தேன். ஆனா நான் எந்த சட்டமும் போடல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அவனோட உருவத்தை பாத்தியா அவனோட ஃபேஸை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் சொல்ல முடியாது, அது ஒரு சின்ன பையன், ஒரு 8ல இருந்து ஒரு 13 14 வயசு தான் இருக்கும் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஃபேஸ் என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப டிஜிட்டல் முறையில் அவனோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பிளாஷ்பேக்ல அவன் இந்த குழந்தைகளை எல்லாருமே விளையாட்டு காமிச்சு சிரிப்பை காமிச்சு தான் கூட்டிட்டு போயிருக்கிறான். எந்த ஒரு டார்ச்சரும் பண்ணாம கூட்டிட்டு போயிருக்கான். கூட்டிட்டு போய் தான் இந்த மாதிரி கொலைகள் எல்லாம் பண்ணிருக்கான். இப்ப அவனோட ஃபேஸையும் காமிக்கிறாங்க. சோ இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்க இருக்கிற பிரஸ் மீடியா கிட்ட ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. இதுல இருக்கிற இந்த பையனோட உருவம் யாராவது பாத்தீங்க அப்படின்னா இந்த பையனை பாத்தீங்கன்னா இமிடியேட்டா போலீஸ்க்கு தகவல் கொடுங்க. சோ இவன் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ கிட்ட நம்ம கீர்த்தனா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருப்பா எதா இன்னைக்கு கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் கோவத்துல பேசிட்டேன், ஆனா நீ சொன்ன மாதிரி தான் இந்த கேஸுக்கு ஒரு முக்கியமான லீடு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம கீர்த்தனாவோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த காட்டுல ஏதோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களை யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. சோ நான் தான்மா சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீடியோ கால் ஒன்று பண்றாங்க அவங்களோட அண்ணனுக்கு. சோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் பொண்ணு கூட வீடியோ காலில் பேசுற அவங்க அண்ணன் ஏதோ கறி வெட்டிட்டு இருக்கிறாராம், ஏதோ யூடியூப்ல ஏதோ சமைக்கிறதுக்காக. இவங்க எல்லாம் வீடியோ காலில் பேசிட்டு இருக்க மேல இருந்து நம்ம கீர்த்தனா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதோ சந்தோஷம் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், வைனா அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு
போனை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற சைக்காலஜிஸ்ட் டாக்டர். சோ இமிடியேட்டா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டதால என்ன விஷயம்னு கேட்டதா, நீங்க பப்ளிஷ் பண்ண இந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் பார்த்திருக்கிறேன். ஜெயக்குமார் சொல்லிட்டு ஒருத்தர் தான் கூட்டிட்டு வந்தாரு. சோ அவரு ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இப்ப அவரு லீவ்ல இருக்காரு. சோ அவர்கிட்ட போய் விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம போலீஸ்காரங்களை அங்க அனுப்புறாங்க. சோ அவரையும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அவனை எங்க பாத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது தான் அவன் பேரு ரூபன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அவனோட ஊர்ல 2 பசங்களை கிணத்துல தள்ளி கொலை பண்ண கேஸ்ல அவன் உள்ள இருந்தான். அன்னைக்குதான் அவனை கூட்டிட்டு வந்தாங்க. அன்னைக்கு என்ன அவன் பார்த்த பார்வை இன்னுமே என் கண்ணுக்குள்ளே நிக்குது. அவன் முகத்துல ஒரு பரிதாபமும் இருந்தது. அதனால அவன் மேல எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பு வந்தது. நாளடைவில் அப்பப்ப அவன் கூட பேசுவேன், விளையாடுவேன். அவனை மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவேன். ஆனா அவனோட முகத்திலையும் அவனோட கண்ணுலையும் ஒரு கோபமும் ஒரு ஆத்திரமும் இருந்தது. ஸோ நாளடைவில் அதுக்கப்புறம் பண்ண தப்புக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலையும் கொண்டு போய் சேர்த்தோம். அதுக்கப்புறம் மாசத்துல ஒரு நாள் நான் கூட்டிட்டு வருவேன். கூட்டிட்டு வந்து அப்பப்ப அவன் கூட சந்தோஷமா இருந்தேன். அவன் ஓரளவுக்கு மாறவும் ஆரம்பிச்சான். என் கூட க்ளோஸா இருக்கவும் ஆரம்பிச்சான். ஆனா ஒரு தடவை திடீர்னு அவனுக்கு பழைய நினைவுகள் மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆள் சமைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பையன் பின்னாடி நல்லா தான் உட்காந்துருக்கான். ஆனா அவன் காதுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பூச்சி வண்டு கத்த ஆரம்பிக்குது. இதனாலேயே அவனுக்கு சில விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரியும் மண்டைக்குள்ள பயங்கரமான சத்தம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு சத்தமும் கேட்கற மாதிரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பெரியவர் அந்த பக்கமா உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள அங்க காய்கறி நெருக்கிட்டு இருந்த கத்தியை எடுத்து இவன் அந்த பூச்சை பிடிச்சி நசுக்கி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் அவனோட கண்ணுல அதே மாதிரி பழைய கொலைவெறிய இந்த ஆளு பார்த்துருக்கிறாரு. டே தயவு செஞ்சு கத்தியை கீழே வைடா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்ட கிட்டப்பாவ இவரோட கையுமே அறுத்து விட்டுட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடான். ஸோ அதுதாங்க நாங்க பார்த்தது கடைசி மேடம். அதுக்கப்புறம் அவன் எங்க போனா என்ன ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது. நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடி பார்த்தாங்க. அவன் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் உங்களோட ஆடை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற ஜெயக்குமார் போலீஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அங்க இருக்கிற நோட்டீஸ் போர்ட்லயும் சில இடத்துலயும் இவனோட போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல அங்க ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் வராங்க. ஸோ அந்த குழந்தைய வெளியே உட்கார வச்சுட்டு அவங்க யாரோ பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. இந்த குழந்தைய போன்லாம் நோட்டுது, சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு பேக்ல இருக்கிற காசை எடுத்துட்டு போய் அங்க ஒரு கடையில சாக்லேட் வாங்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளாரு. அவங்களும் சாக்லேட் வாங்கிட்டு இந்த பக்கம் திரும்பும் போது தான் இதே ரூபன் அதே ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த குழந்தைய எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கட் பண்ண கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா வந்து பாக்குறாங்க. தான் குழந்தையும் காணா. அடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த குழந்தையுமே காணாம போயிடுச்சு. இப்ப விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோலாம் வராங்க. செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க. ஆனா சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே எந்த ஒரு ஃபுட்டேஜுமே கிடைக்கல. அங்க இருக்கிற டஸ்ட்பின்ல மட்டும் ஒரு சாக்லேட் பேப்பரும் ஏதோ ஒரு டிக்கெட்டும் நம்ம ஹீரோ எடுக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கத்துல அங்க இருக்கிற கேண்டீன்ல தான் அந்த பொண்ணு அந்த சாக்லேட் வாங்கியிருக்கோம். வாங்கும்போது அந்த அம்மா ஒரு பையனை நான் பார்த்ததாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு பயங்கர ஷாக். ஸோ கண்டிப்பா அந்த சீரியல் கில்லர் அந்த பையன் தான் கூட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு சாக்லேட் வாங்கின டைம் வச்சு பார்த்தா மணி 12:30 மணி இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் அவன் கூட்டிட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்கார்ல, இல்ல அந்த குழந்தைய ஒரு 2:30 மணிக்கு தான் அவன் வெளியே கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் 2:30 மணினாக்கா இங்க எவ்வளவு போலீஸ்காரங்க இருந்துட்டாங்க, அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கூட்டிட்டு போயிருக்க முடியும் சொல்லும்போது தான் அங்க வெளியே டஸ்ட்பின்ல இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்ல ஒரு டிக்கெட் இருந்தது. அந்த டிக்கெட்ல சேரு சகதியா இருக்கு. அப்படி இருக்கும்போது கார்பரேஷன்காரங்க தான் அந்த டிக்கெட் எல்லாம் கீழே இருக்கிறத பெருக்கி வாரி உள்ள போட்டிருக்கணும். அப்படி பார்த்தா அவங்க மதிய டைம்ல தான் வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட்ல டைம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பொண்ணு வாங்கின சாக்லேட் இருக்கு இல்லையா, அதுவுமே டைமிங் இருக்கு. அப்படி இருக்கும்போதுமே கம்பேர் பண்ணி பார்த்தா இது ஒரு 2:30 மணிக்கு தான் கூட்டு போயிருக்கிற மாதிரி தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கும்போது திரும்பவும் நம்ம கேத்துனா நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை விட பயங்கரமான திறமைசாலியான போலீஸ்காரங்களா இங்க இருக்கிறாங்க, நாங்க பாத்துக்கிறோம், உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதால நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சுங்க. சரின்ட்டு இங்க வந்துடுறாங்க. அந்த குழந்தை சாப்பிட்டு அந்த சாக்லேட்டை எடுத்துருக்காங்க. பொதுவா இந்த டைரி மில்க் சாக்லேட்ல வெளியே இருக்கிற பேக்கேஜ்ல வேணா யாரோட கைரேகை வேணா இருக்கலாம். ஆனா உள்ள இருக்கிற அந்த கோல்டன் பேக்கேஜ்ல கண்டிப்பா அந்த குழந்தையோட கைரேகையும் கிட்னாப்பரோட அந்த சாக்லேட்டை புடுங்கி போட்டிருந்தாலும் அவனோட கைரேகையும் பறிஞ்சிருக்கும். ஸோ அவனோட கைரேகையை வச்சு ரூபனோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியும் செக் பண்ணலாம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ப்ராசஸ் இப்போதான் போய்கிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது கூடமே ரூபனோட டிஎன்ஏவோட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்க அந்த ரூபனை அந்த குழந்தைய தூக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போயிட்டு இருக்கிறான். அங்க ஒரு பழைய வேன் ஒன்று இருக்கு. அந்த துருப்பிடிச்ச வேன்ல தான் கொண்டு போய் அந்த குழந்தைய போட்டுட்டு இங்க வெளியே வந்து ஒரு ஆத்து பகுதியில் காலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அங்க ஒரு தள்ளு வண்டி தள்ளிக்கிட்டு ஒரு பாப்பா யாரோ வர மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம கீர்த்தனாவோட பொண்ணு தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே நமக்கே இங்க பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. அந்த நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கீர்த்தனாவோட பொண்ணு ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்டோட இங்க இன்டர்வல் விடுறாங்க. அடுத்தது காணாம போன பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோக்கு நம்ம கீர்த்தனா ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டுட்டு இருக்க திடீர்னு அங்க பார்த்தா நம்ம போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணு தான் இங்க காமிக்கிறாங்க. வெளியே ஒரு குழந்தை மலை
கொலையில விளையாடிட்டு இருக்கு. இப்ப அந்த குழந்தையை தள்ளி விடுறதுக்காக இந்த பொண்ணு போய்கிட்டே இருக்கிறா. திடீர்னு அவங்க அம்மா கூப்பிட்டதால அங்கேயே விட்டுட்டு இந்த பக்கம் அந்த பொண்ணு வந்துருவ ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிடுறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான் அங்க ஒரு டிஎன்ஏவோட மேட்ச் ஆயிருக்குதான் சாக்லேட் பேப்பர். யாருன்னு பார்த்தா ஆரம்பத்துல ஒரு போலீஸ்காரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா. சோ அந்த கொலையாளியோட பிங்கர் பிரிண்ட இந்த கொலையோட மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க விளையாட்டுக்காக. அப்படி விளையாட்டுக்காக பண்ணது கடைசியில விபரீதமா மாறி இருக்கு, மேட்ச் ஆகிருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. நான் நினைச்ச மாதிரியே அந்த சைக்கோ கில்லர் இன்னும் நம்ம கூட தான் இருந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க. அங்க நடந்த கொலைகள்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரரை கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோ அந்த இருக்க ஃபாரஸ்ட் ஏரியால செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பக்கத்துல ஒரு பெரிய அருவி ஒண்ணு இருக்குது, பெரிய ஆறுன்னு கூட சொல்லலாம். அப்போ இவங்க எடுத்த போட்டோல நிறைய தண்ணி இருந்தது. ஆனா இப்பவும் தண்ணி ஒரு அளவுக்கு கம்மியா தான் இருக்குது. அப்ப அந்த போலீஸ்கார்ட்ட விசாரிக்கும் போது நாங்க நிக்கிறோமே இங்க இருந்து தான் ஒரு 3 குழந்தைகளோட டெட் பாடியை எலும்போட நாங்க எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரின்ட்டு கட் பண்ணா இப்ப அந்த போட்டோ நம்ம ஹீரோ பாக்குறாரு இல்லையா. அப்பனாக்கா நீங்க அன்னைக்கு செக் பண்ணும்போது நிறைய தண்ணி இருந்ததால நீங்க அந்த பகுதியில் செக் பண்ணிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா அந்த ஆறுக்கு கீழே அப்ப இன்னொரு விஷயம் இருக்கும். இந்த கொலையை இவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கானா கண்டிப்பா அதே மாதிரி இறந்து போன சடலத்தெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோக்கு தண்ணிக்குள்ள அடியில இருக்கிற விஷயம் என்னங்கிற மாதிரி கேதர் பண்றதுக்கும் மண்ணுக்குள்ள இருக்கிறதையும் கேதர் பண்றதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. ஸோ அந்த மிஷின் எடுத்து செக் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நிக்கிற இடத்துக்கு கீழே சில எலும்பு ஓடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. நோண்டி பார்த்ததுதான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 எலும்பு ஓடுகள் அங்க இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி வெளியே எங்கேயுமே யாருக்கிட்டும் சொல்லாதீங்க, இது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மறைக்கிறாரு. கட் பண்ண இந்த பக்கத்துல இந்த ரூபனை தான் காமிக்கிறாங்க. ஒரு சர்ச் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அதே நேரத்துல ஒரு கார்ல நம்ம போலீஸ் அதிகாரி அவங்க பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவன் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இந்த ரூபனை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவன் காதுல ஏதோ ஒரு சத்தமோ அந்த சத்தத்தால அவன் பயங்கரமா தன்னைத்தானே சூழ்நிலையை இழந்து கத்துற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. யார் ஆப்ரேட் பண்றா, எதுக்காக அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பெருசா நமக்கு எதுவுமே காமிக்கல. கட் பண்ண இந்த பக்கத்துல ஃபாரன்சிக் தான் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க ஒரு பிளான போறாரு. என்ன அப்படின்னாக்கா இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாரோட டிஎன்ஏவை எடுத்து நம்ம செக் பண்ணணும், இன்க்ளூடு என்னோட டிஎன்ஏவும் செக் பண்ணி பார்ப்போம், யாரோடதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியும் இவர் இங்க ஒரு பிளான் போட்டிருக்கிறார். ஏன்னா குற்றவாளி நம்ம கூடவே கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்ல தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஆளு கூட விடாம நம்ம லேடி போலீஸை கூட விடாம எல்லாருமே செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அந்த லிஸ்ட்டும் இருக்குது. ஆனா அந்த லிஸ்ட்ல பெருசா யாரோட பேருமே வரல. சோ எந்த ஒரு டிஎன்ஏ கூடவுமே மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா தான் ஒரு நியூஸ் பரபரப்பா வருது. என்னன்னா இது நாள் வரைக்கும் கொலை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சைக்கோ கில்லரான ரூபனை இன்னைக்கு லேடி போலீஸ் கீர்த்தனா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இப்ப அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் இப்ப கூட்டு வந்து கஸ்டடியில வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லேடி போலீஸ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இறந்து போன இந்த குழந்தைகள் எல்லாம் கொடுத்தது நீதானே கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது ஆமா சாத்தானுக்கு அனுப்பி வச்சுட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப இவன் தான் அக்யூஸ்ட்னு சொல்லி ஜெயில பிடிச்சு போடுறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த விசாரணை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்ததுல அவன் உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் பாரு, அவன் காதுக்குள்ள ஏதோ ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. அந்த டிவைஸ் அவனுக்கு சரியா 2 காதுமே கேட்காதுன்றதுக்காக அதை தான் அவன் காதுக்குள்ள வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த டிவைஸை யாரோ ஆக் பண்ணி தான் அவனுக்கு ஏதோ ஒரு சத்தத்தையும் டார்ச்சரையும் கொடுக்குறாங்க. அதனாலேயே அவன் இங்க இருந்து ஆப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் சொல்லும் போது கூட பாரு சாத்தான் கிட்ட நாங்க அனுப்பி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நாங்கன்னும் போது இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த ரூபனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பக்கத்துல இருந்து அதே ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அவனை யாரோ ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்ற மாதிரி தெரியுது. சாப்பிட்ற தட்டு ஒன்று பக்கத்துல இருக்கும். அந்த தட்டை வலிச்சு கறக்க புறங்குன்னு தரையில தீத்திக்கிட்டு இருக்கான். தீத்தன கொஞ்ச நேரத்துல அவன் கையை அவனே அறுத்து அங்கவே இறந்தும் போகிறான். இப்ப இந்த விஷயம் போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவங்கிட்ட டிவைஸ் இருக்கிறத வச்சு ஏதாவது செக் பண்ணி பார்த்தா ஏதாவது கொஞ்சம் க்ளூ கிடைக்கும் சொல்லி தான் நம்ம ஹீரோ முயற்சி பண்ணியிருப்பாரு. ஆனா என்ன பண்றது, இப்ப அவனு இறந்து போயிட்டான். அடுத்த நாள் காலையில அவன் காதுல இருந்து அந்த டிவைஸையும் எடுக்கிறாரு. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரியே கன்ஃபார்ம் ஆகுது. இதாண்ட இறந்து போன அந்த பையனுக்காக நம்ம லேடி போலீஸ் தான் பயங்கரமா திட்டி இருக்கிறாங்க மேல இடத்துல இருந்து. உனதானே பாத்துக்க சொன்னோம், இப்படி ஆயிடுச்சு, அவனை விசாரிச்சாதான் மத்த ஏதாவது விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க. அதனால லேடி போலீஸ் மேலே ஏதோ ஒரு கேஸ் ஒன்று போறதா சொல்லி
முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கட் பண்ண இந்த பக்கத்துல தான் நம்ம லேடி போலீஸ் கிட்ட நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன் என் வீட்டுக்கு ஒரு சித்தப்பான்ற முறையில கூட்டிட்டு போறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் எல்லாம் கேட்டு சரின்னு நம்ம பொண்ணை கூட்டிட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு. கூட்டு போன உடனே நம்ம ஹீரோவோட அண்ணனுக்கு பயங்கர சந்தோஷம். பல வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தான் பொண்ணை பாக்குறாரு. பார்த்த உடனே பொண்ணுக்கு தனக்கு தெரிஞ்ச எல்லா நுணுக்கங்கள் மூலயமா சமையல் சாப்பாடுன்னு சொல்லி கொண்டாட்ட கோலாகலமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சந்தோஷமாவும் ஹாப்பியா இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அண்ணன் நாளைக்கு வந்து என் பொண்ணை கூட்டிட்டு நான் வெளியே போறேன், ஸோ பீச் பார்க் ஏரியா எல்லாத்தையும் போயிட்டு சுத்தி பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஒரு வேலை கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா இறந்து பண்ண ரூபன் அன்னைக்கு போலீஸோட கஸ்டடியில் இறந்திருப்பான். ஸோ அவனை சுத்தி இருக்கிற இடத்த மூலயமா அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலயமா தான் அவனை இந்த மாதிரி பண்ணிருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு கெஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால சிசிடிவி ஃபுட்டேஜில் ஏதாவது காரோ இல்லை வித்தியாசமான நடமாட்டமோ ஏதாவது இருந்தா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு செக் பண்ணதுல ஒரு பழைய ஹோண்டா சிட்டி கார் ஒன்று இருக்கு. அவன் செத்த நேரத்துக்கு பார்த்தோன்னே அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே இவரோட வீட்டு வாசல்ல அந்த பழைய கார் ஒன்று நிக்குது. ஸோ உள்ள போயிட்டு பாக்குறாரு. ஆனா யாருமே இல்லை. இந்த பக்கம் திரும்பின அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிக்கிறான். யாருன்னு பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பர்மா காலையில கொலை நடந்த வழக்குல தப்பான கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவனை தாங்க இங்க காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போலீஸ்காரோட குழந்தைய ஒருத்தவங்க கடத்திட்டான். ஸோ கடத்தின குழந்தை இப்போ எங்க சொல்லி ஒரு பக்கம் போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்தில் அந்த காரையும் காமிக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நாளா அந்த ரூபனை ஆப்ரேட் பண்ண ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லாவே இவன் தான் பண்ணியிருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. கட் பண்ண இப்போ நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோ கண்முழிச்சதுக்கு அப்புறம் கண்முழிச்சிட்டியா உங்ககிட்ட நிறைய பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் ஒரு வீடியோ ஒன்று நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறான். என்ன அப்படின்னா அந்த டோர்ல இருந்து நம்ம ஹீரோவோட அண்ணன் பொண்ணு வெளியே வந்திருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டேஜை காமிக்கிறான். பாத்தியா இது எல்லாத்தையும் பண்ணுது உன் அண்ணன் பொண்ணு தான். ஆனா உன் அண்ணன் பொண்ணு நீ சொல்றல, உன் அண்ணன் பொண்ணு இல்ல, உன் அண்ணன் பொண்ணு ரெண்டாவது ஒரு பொண்ணு காணாம போச்சுன்னு சின்ன வயசுல நீங்க தேடி விட்டீங்க இல்ல, அந்த பொண்ணு தான்டா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்படிங்க ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அப்பப்ப ஒரு ராட்டினம் சுத்துற மாதிரியும் நம்ம லேடி போலீஸ் நம்ம ஹீரோவோட அண்ணன் பிரிஞ்சதுக்கான காரணத்தை இங்க தான் சொல்ல வராங்க. ஆக்சுவலி நம்ம லேடி போலீஸ்க்கு 2 பெண் குழந்தை, அதுல ஒரு பொன் குழந்தை தான் இங்க இருக்குது, ஸ்கூல் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பொன் குழந்தை சின்ன வயசுல காணாம போயிடுச்சு. அது நம்ம ஹீரோயினோட கேர்லெஸ் தானங்கிறதுக்காக தான் அவங்க அண்ணன்காரன் பேசுறது இல்ல, அதனாலே இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்ப ரெண்டாவதா காணாம போன பொண்ணு இவன் தான் எடுத்து வளர்த்து இன்னைக்கு அந்த கொலையெல்லாம் பண்ண வச்சிருக்கிறது இந்த சைக்கிள் தான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. எதுக்காக அப்படின்னா உங்க அண்ணி தான் என்னோட நல்ல வாழ்க்கை அப்படி நாசம் பண்ணா, நான் பண்ணாத கொலைக்கு நான் தான் பண்ண சொல்லி என்ன அரெஸ்ட் ஆகி என் வேலையை போய் என் குடும்பம் அனாதையா நடு தெருவில் நின்னுச்சு. ஸோ அவளை பழி வாங்கறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஃபுட்டேஜை வச்சு உங்க அண்ணியை நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தான் பொண்ணு தான் ஒரு சைக்கோ கில்லர்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடான்னு சொல்லிட்டு அவன் கூட பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அங்க இருக்கிற கண்ணாடியில கட்டிப்பட்ட கையையும் அறுத்துட்டு அவங்க கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைட் பண்ண கொஞ்ச நேரத்தில் யாரோ ஒருத்தவன் அந்த சைக்கோ கில்லரை சுட்டுறாங்க. சுட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவையும் சுட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. சைக்கோ கில்லர் கிட்ட இருக்கிற போனை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓடுறாரு. ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு கார் ஒன்று வேகமா போகுது. ஸோ அந்த கார்ல இருந்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். ஆனால் அந்த காரு ஒரு கட்டத்தில் வேகமா போயிடுது. அங்க ஒரு கார் நின்றுட்டு இருக்கான். அந்த காரை எடுத்துட்டு நம்ம ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு குழந்தை ஒன்று காணாம போயிருக்கு இல்லையா, அந்த காணாம போன குழந்தைகிட்ட ஒரு போன் ஒன்று இருந்திருக்கு. அந்த போன் மூலமா ஜிபிஎஸ் ட்ராக்கர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கிட்டே போது நம்ம ஹீரோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு இல்லையா, இந்த காரு அதே ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு கட்டத்தில் அந்த கார் கிராஸ் ஆகுது. நம்ம ஹீரோவை எல்லாருமே லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தது நம்ம ஹீரோவோட கார். ஹீரோவோட காருக்கு பின்னாடி இருக்கிற டிக்கியை திறந்து பார்த்தா அதுல தான் காணாம போன அந்த போலீஸ்காரோட குழந்தை இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம லேடி போலீஸ்க்கு பயங்கர ஷாக். அப்ப இவ்வளவு நாளா சீரியல் கில்லரா இருந்தது இவன் தானா அப்படிங்கிற மாதிரி, இவன் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லேடி போலீஸ் சொல்ல அங்கிருந்து தட்டி விட்டுட்டு திரும்ப அந்த காரை எடுத்துட்டு நம்ம ஹீரோ இங்கே கிளம்பிடுறாரு. கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம லேடி போலீஸோட 2வது குழந்தை இங்க ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. சோ இறங்குற சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணு மூஞ்ச மூடிக்குது. அங்கிருந்து ஒரு ஜீப் மட்டும் இறங்கி வருது. அந்த பொண்ணுக்கு சாப்பாடு போட்டு முகத்துல கையை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு இடத்துல நின்று நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் இந்த பக்கம் ஜீப் எடுத்துட்டு வராரு. ஒன்னும் கவலைப்படாதரா, நான் வக்கீல்கிட்ட பேசிட்டேன், இதுக்கு கண்டிப்பா ஜாமீன்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கத்துல நம்ம லேடி போலீஸ் தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ அவங்க அண்ணன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்ப பார்த்து நம்ம லேடி போலீஸுக்கு பயங்கர ஷாக். இவன் தான் அக்யூஸ்ட், இவனே எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னு சொல்லி போலீஸுக்கு போன் பண்றாங்க. நான் சொல்றதை கொஞ்ச நேரம் கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு போன் கால் எடுக்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் வந்து போன் எடுத்துருப்பாரு இல்லையா, அதுல இருக்க வீடியோவை காமிக்கிறாங்க. இது கண்டிப்பா என் பொண்ணு பண்ணிருக்க மாட்டா, என் பொண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமா இது கண்டிப்பா உன் பொண்ணு இல்ல, ஆனா நீங்க தொலைச்ச 2வது பொண்ணு தான் இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை
ஒரு நிமிஷம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின், அவங்க அண்ணன் எல்லாருமே அழுக ஆரம்பிக்கிறாங்க. இது அழுவுறதுக்கான நேரம் கிடையாது, நம்ம ரெண்டாவது குழந்தை நிவேதாவை கண்டுபிடிக்கணும். அதுக்காக அந்த அக்கிஸ்ட்ல இருந்து நான் எடுத்த போனை நான் ட்ராக் பண்ணி பார்த்ததுல அவன் கொஞ்ச நாள இந்த இருக்கிற காட்டு பகுதியில் ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் எங்க பதுக்கி வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனடியாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன், அவர்கிட்ட சில கொஸ்டின் எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஒரு பக்கத்துல நம்ம லேடி போலீஸும் அவங்க அண்ணனும் ஒரு பக்கம் பாரஸ்ட்ல இங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம டாக்டரை கூப்பிட்டு தான் நம்ம ஹீரோ இந்த பக்கம் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அந்த ஏரி பகுதியில் நிறைய எலும்பு ஓடுலாம் கிடைச்சது. அந்த எலும்பு ஓடு நாங்க செக் பண்ணோம். அதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 1960 காலகட்டங்கள்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஃபேக்டரி ஒன்று இருந்தது. அந்த ஃபேக்டரி எதிர்த்து நிறைய பேர் போராடினாங்க. அதனால அந்த ஃபேக்டரிக்காரன் எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேக்டரியோட சாம்பிள் டெஸ்ட், சாயில் டெஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம். அப்படி அங்க புதைக்கப்பட்ட ஒரு டெட் பாடியோட போனோம் இங்க எடுத்துட்டு வந்து ஒருத்தன் புதைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை கொலை பண்ணி போட்டான் இல்லையா, அதனோட பணத்தை தான் இங்கேயே எடுத்துட்டு வந்து புதைச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நாங்க அந்த இடத்த தோண்டி எடுக்கும்போது நிறைய பிணங்கள்லாம் கிடைச்சது, எலும்போடலாம். அதுல மட்டும் ஒருத்தவன் ஆணோட சடலமா இருந்துன்னு சொல்லி ஃபாரன்சிக்ல நான் கண்டுபிடிச்சேன். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த கொலைகாரன் நான் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிற இதுல இருக்கிற பேஜ்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம டாக்டர் அதை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. ஓபன் பண்ணி பார்த்ததெல்லாம் தெரியுது இந்த சீரியல் கில்லரை நம்ம டாக்டர் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ட்விஸ்ட்டுங்க. இப்பதான் நம்ம டாக்டர் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல நிறைய விலங்குகளை பிடிச்சி டப்பால அடிச்சது, அவங்க அப்பாவை அடிச்சது, அவங்க அப்பாவை கொலை பண்ணது எல்லாமே நம்ம டாக்டர். இப்ப டாக்டர் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த அளவுக்கு இருந்தாலும் நம்ம டாக்டர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நார்மல் லைஃப்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு மாத்தினது அவங்க வைஃப் தான். ஆனா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க மனைவி இறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவ இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு வேற ஆள் யாருமே இல்ல, ஆனா என் பையன் இருந்ததால என் பையனுக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன். அப்படி வாழ ஆரம்பிச்சாலும் கொஞ்ச நாள்ல இந்த டாக்டருக்கு கேன்சர் வியாதி வந்துடுது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தான் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என் பையனுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு, நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் அவங்க பையனை ஸ்கூல்ல விட்டு வரும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட வரான். ஸோ அந்த பொண்ணு கூட்டு போய் வீட்டுலாம் வர்றாங்க. அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டாக்டருக்கு இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா இல்லையே, சின்ன வயசுல என்ன அடிச்சு துன்புறுத்தினானே அப்படிங்கிற ஒரு வெறி அவருக்குள்ள வரவும் ஆரம்பிச்சிச்சு. வந்த கொஞ்ச நாள்ல அவரோட காதுல ஒரு விதமான சத்தமும் இந்த வியாதியால பயங்கரமா அவதிப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ்ன்றதால இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இறந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கூட அங்க இருக்கிற டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்துதான் இறக்க போற அந்த சமயத்துல தான் பையன் கூட படிச்ச பொண்ணுங்க குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பழைய காலத்துல அவர் சின்ன வயசுல இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது வழக்கம். அதனால ஸ்கூல் போற பொண்ணு குறிப்பா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற குழந்தைங்களா பார்த்து கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லராவே மாற ஆரம்பிக்கிறார். மாறின கொஞ்ச நாள்ல ஒரு தடவை அவங்க பையன் இவங்க அப்பா ஒரு ரூமுக்குள்ள அப்பப்ப தனியா போயிட்டு என்னமோ பண்றாரு அப்படிங்கறத பாக்குறான். ஆனா அந்த ரூம் இப்ப லாக்ல இருக்கு. அதனால இந்த டாக்டரோட பையன் பெருசா எதுவும் கண்டுக்கிறது இல்ல. ஒரு டைம் டிவி நியூஸ்ல தான் இந்த மாதிரி சைக்கோ கில்லரை நாங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்க, இந்த பர்மா காலனின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல நடந்த கொலைகளை எல்லாத்தையுமே பண்ணதே இந்த டாக்டர் தாங்க. ஒரு தடவை ஒரு குழந்தைய கொலை பண்ணி டிக்கில வச்சிருப்பாரு. வச்சது மட்டும் இல்ல அங்க தன் பையன் கூட தான் போயிருப்பாரு. அப்போ ஒரு ஸ்கூல் வேன் அந்த பக்கம் போகுது. சோ ட்ராக்கை மாத்தணுங்கிறதுக்காக அங்க இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த ஸ்கூல் வேன்ல வச்சிருப்பாரு. அவங்க பையன் பின்னாடி இருக்கிற சைடு மிரர்ல பார்த்திருப்பான் தான் அப்பா இந்த மாதிரி ஒரு கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவர்கிட்ட எதுவும் கேட்கல. வீட்டுல அவரு சமைச்சிட்டு இருப்பாரு. அவங்க பையனும் டிவி பார்த்துட்டு இருக்க, அப்ப அவங்க டாக்டர் நம்ம டாக்டருக்கு போன் பண்றாரு. என்னன்னா நம்ம டாக்டருக்கு வந்துட்டு ஒரு கேன்சர் வியாதியால சாக போற கண்டிஷன் இருந்தார் இல்லையா, இப்ப அந்த வியாதி முற்றிலுமா கியூர் ஆயிருக்கு. இதுவே ஒரு மெடிக்கல் மிராக்கலா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் மட்டும் பண்ணணும், அதுக்கான டோனர் எங்கிட்ட இருக்கிறான், அது பண்ணிட்டீங்கன்னா சுத்தமா கியூர் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவரு கொஞ்சம் சந்தோஷம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தா டாக்டரோட பையனை இப்ப காணா. சரின்ட்டு அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளதான் அந்த பையன் பூட்டை உடைச்சு போய் பார்த்தான். பூட்டை உடைச்சு பார்த்தாதான் தெரியுது தான் அப்போ ஒரு சீரியல் கில்லரும் இந்த மாதிரி பெண்களை கடத்தி கொலை பண்ற ஒரு சைக்கோ கில்லருங்கிறது தெரிய வருது. சோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பனை கரெக்டா அந்த ரூமுக்குள்ள வந்துடுறான். டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே அவங்க அப்பனை பார்த்து அந்த பையன் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். சோ மொட்டை மாடியில இருக்கிறதால அங்க ஒரு பாட்டில் வலிக்கு மொட்டை மாடியில இருந்து அந்த பையன் கீழே விழுந்து ஸ்பாட்ல இறந்து போறான். இப்படி எல்லா குழந்தைங்களும் கொலை பண்ண அந்த சைக்கோ கில்லரு தான் குழந்தைய இறந்துட்டான்றதுக்காக அதே இடத்துல போயிட்டு புதைக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஆசாசியா வளர்த்த பையன் உங்க கீர்த்தனை அந்த கேஸை எடுத்ததால அதனாலதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சது, அதனாலதான் கொலை பண்ண ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம உன் அண்ணியோட 2வது குழந்தை இருந்ததுல அதையுமே கிட்னாப் பண்ணது நான் தான். எதுக்காகனா அவளை பழி வாங்கணுன்றதுக்காக தான், அந்த குழந்தைய அணுவா சித்திரவதை பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் கடைசியில் வந்து இவ்வளவு நாளா வளர்த்து இந்த எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வராரு. இதுல இடையில என்னன்னா அந்த ரூம்
ரூபன் பையனை தான் நான் இடையில பார்த்தேன். அவனோட பரிதாப நிலையை பண்ணி எனக்காக அவனை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம உங்க அண்ணி மேல ஒருத்தன் கோவமா இருந்தான். அதாவது பண்ணாத கொலைக்கு குற்றவாளியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அவனையுமே அவன் ஜெயில இருந்து வெளியே வந்தோடனே போயிட்டு சந்திச்சேன். சோ இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வச்சுதான் இவ்வளவு நாளா நான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எல்லாத்தையுமே இப்ப நீ கண்டுபிடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரியும் அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் கண்டுபிடிச்சாலும் உங்க அண்ணியோட ரெண்டாவது குழந்தைய கண்டே பிடிக்க முடியாது, அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச சீக்ரெட், உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவரு பேசிட்டே இருக்காரு. அதே நேரத்தில் இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவோட அண்ணன் யூடியூபர்ல ட்ரோன் கேமரா எல்லாம் வச்சிருக்காரு. ட்ரோன் கேமரா மூலமா அந்த ஃபாரஸ்ட் ஏரியா சுத்தி பாக்குறாங்க. அப்ப வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு சிமெண்ட் குடோன் ஒண்ணு இருக்கு. சோ அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது இவங்களோட பொண்ணை இவ்வளவு நாளா வளர்த்து கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறது. சோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தா அந்த குழந்தை பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்குது. நான் தான் உங்க அம்மா அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த குழந்தைங்களை கட்டி பிடிச்சி அழுகும் ஆரம்பிக்குது. இப்ப இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜா வாட்ஸ்அப்ல போடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்க இந்த சைக்கோ கில்லர் டாக்டருக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. நீ என்னதான் கண்டுபிடிச்சாலுமே கூட என்ன ஒன்னால என்ன பண்ண முடியும், எனக்கு எதிராக எந்த ஒரு சாலிடா எவிடன்ஸுமே உங்ககிட்ட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. குறிப்பா அன்னைக்கு நீ இடத்துல டிஎன்ஏ டெஸ்ட் அதுல கூடமே எந்த மேட்ச் ஆகல பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ திரும்ப சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக். இந்த சீரியல் கில்லர் டாக்டர் சொல்ற மாதிரி அன்னைக்கு இவர் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்துருக்காரு. இப்ப மேட்ச் ஆகுது, இந்த கொலையெல்லாம் இவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்னா அன்னைக்கு ஏன் மேட்ச் ஆகல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஃபாரஸ்ட்ல நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த கேள்வியை அங்கேயே கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கும்போது தான் அவருக்கு கேன்சர் வியாதி இருந்ததாலும் அதனால ஒரு சின்ன ஆபரேஷன் மூலமா டோனர் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு உடல் உறுப்புகளை சில டோனர்ஸ் பண்ணும்போது கூட அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டோனரோட டிஎன்ஏவோட கலந்துரும். ஆனா அவங்களோட முடியிலையும் சதையிலையும் நகத்திலையுமே அவங்களோட ஒரிஜினல் டிஎன்ஏ சாம்பிள் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுமே கிடைச்சது. அப்படி கிடைக்கும் போது தான் தெரிஞ்சது இவ்வளவு நாளா அந்த கொலைகள்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா நம்ம டாக்டர்னு எனக்கு தெரிய வந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம சைக்கோ கில்லர் டாக்டர்கிட்ட நம்ம ஹீரோ கார் ஓட்டிட்டு சொல்றாரு. முடிவு ஒண்ணு போதுண்டா, நான் உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதே மறைச்சு வச்சு இந்த கத்தியில நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு வராங்க. இதனால கார்ல போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பயங்கர ஃபைட் நடக்குது. கார் ரோட்ல தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கார் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அந்த சைக்கோ கில்லர் வெளியே போய் விடுறான். அதே நேரத்தில் இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ஜேசிபில அடிச்சு காரை தாறுமாற உருண்டு போய் விழ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஆனாலும் ஏர் பேக் ஓபன் ஆனதால ஓரளவுக்கு சேஃபா நிக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் அவங்க ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமா யூடியூப்ல நடத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோயினுக்கு போன் போட்டு நீ சீக்கிரம் வாமா அப்படிங்கிற மாதிரி போன் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதே நேரத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம கீர்த்தனாவை கூப்பிட்டு இப்ப இன்னொரு கேஸ் அசன் பண்றாங்க. சோ அதே நேரத்தில் அவங்களுக்கு போன் பண்ணி எனக்கு ஃபாரன்சிக்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் வேணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் சொல்லி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல போலீஸ்காரங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க. எதுக்காகன்னா சீரியல் கில்லர் அவன் தான் தெரிஞ்ச உடனே நீங்க முதல்ல போன் பண்ணிருக்கிறது எங்களுக்கு, நீங்க ஏன் எங்களுக்கு போன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் குறுக்கு விசாரணை நடக்குது. அவன் தானே எனக்கு தெரிஞ்சுதான் நான் கூட்டிட்டு வந்துட்டு இருந்தேன், வரும்போது தான் அவன் அட்டாக் பண்ண வந்தா, அதனால கார்ல அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆனா கூட நீங்க மட்டும் எப்படி காருக்குள்ள சேஃபா இருந்தீங்க, அவன் மட்டும் எப்படி சேஃபா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் நான் சீட் பெல்ட் போட்டிருந்தேன், அதனால எனக்கு ஹேர் பேக் ஓப்பன் ஆகி நான் சேஃப் ஆயிட்டேன், அவன் சீட் பெல்ட் போடல அதனால வெளியே போய் விழுந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்ல போலீஸ்காரங்களா அவனை மட்டும் நீ உயிரோட கூட்டு வந்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயம் நம்ம விசாரிச்சிருக்கலாம், இந்த கொலையெல்லாம் எதுக்காகலாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆன அப்ப கூடமே நம்ம ஹீரோவும் அவரும் ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ கார் ஆக்சிடென்ட் ஆன அந்த கேப்ல அவனோட சீட் பெல்ட்டை பிடிங்கி விட்டுருப்பாரு நம்ம ஹீரோ. அதனாலதான் அவன் வெளியே போய் விழுந்து இறந்து போயிருப்பான். நம்ம ஹீரோ படைச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ அப்படி பண்றது காரணமே அவங்க அண்ணன் பொண்ணு சில கொலைகளை இன்வால்வ் ஆயிட்டாங்க. அதனோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு. போலீஸ் விசாரணைக்கு அவனை கூட்டு போயிருந்தா அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். நம்ம கீர்த்தனா போலீஸ் அவங்களும் இதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு அவன் கதையை முடிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவங்களோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு, நம்ம ஹீரோவும் சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.